இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திராத ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தில அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் மோசே மூலமாக ஆசீர்வாதமான கானான் தேசத்திற்குள்ளே அழைத்து வருகிறார். அவர்கள் வருகிற வழியில அநேக புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக செய்தார். எதிரிகள் பின்னால வருகிறாங்க, முன்னாடி செங்கடல். அந்த செங்கடலை ஆண்டவர் ரெண்டாக பிளக்கிறார். வருகிற வழியில கசப்பான தண்ணீர், அந்த தண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுகிறார். யோர்தானை ஆண்டவர் ரெண்டாய் பிளக்கிறார். எரிகோ கோட்டையை விழப்பண்ணுகிறார். கற்பாறையிலிருந்து நீரூற்றை புறப்பட பண்ணுகிறார். எத்தனையோ புதிய புதிய காரியங்களை தம்முடைய ஜனத்திற்காக ஆண்டவர் செய்தார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கேட்டிராத, கண்டிராத, பார்த்திராத ஒரு புதிய காரியம் உங்க வாழ்க்கையில உண்டாக போகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீர்கள், என்ன செய்வது என்று திகைத்து போய் நிற்கிறீர்கள். ஆகையினாலே தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். வனாந்தரத்துல என்னுடைய பிள்ளைகளுக்காக வழியை உண்டாக்கின கர்த்தர் நான். வனாந்தரத்துல என்னுடைய பிள்ளைகளுக்காக நீரூற்றை உண்டாக்கின கர்த்தர் நான். ஆகையினால நீங்க பயப்படாதுங்க. வனாந்தரத்துல என்னுடைய ஜனங்களை எப்படி அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்தேன், அதே போல உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்கி நிற்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்வது, அடுத்தது நான் எங்கே போவது என்று திகைத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு புதிய வழி உங்களுக்காக திறக்கிறது, ஒரு புதிய காரியம் உங்களுக்காக உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய கண்களே ஆச்சரியப்படத்தக்க விதத்துல, அநேகர் இதை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஒரு புதிய காரியத்தை உங்களுக்காக ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார்.